அல்லதுவோம் மல்வினை போற்றி இருக்கக்கூடிய உலகத்தின் மகாராக்னி சிதக்னி குண்டலினி சம்பூஜ்யா என்று சொல்லுகின்ற 1008 நாமங்களையும் 1008 வடிவங்களிலும் 1008 அவதாரங்களிலும் 1008 விதமான தேஜஸ் என்று சொல்லுகின்ற பேரழகின் அழகியாக இருக்கக்கூடிய மகாராக்னி சாம்பவி சடாதரி கிருபாகணந்தரூபிணி வைஷ்ணவி பிராமணி மாகேந்திரி கௌமாரி நித்ய கல்யாணி ஆனந்த சௌபாகியா சௌபர்ணிகா யோக பரிபூரணி மங்களாம்பிகா மகாசக்தி மகாகாளி மகாராக்னி சுந்த परिपूर्णी परमेश्वरी अन्नपूर्णी अमृतवर्षिणी सोह विवर्धिनी गौरी कृपाकरी महिषासुरवर्धिनी रव्यकवर्धिनी वैष्णवांतरूपिणी श्री चौडाम्बा ब्रह्माम्बा योगाम्बा ज्ञानाम्बा என்று சொல்லுகின்ற அம்ச வடிவமான மகா சக்தி ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் இன்றைய தினத்தில் மீனாட்சி அம்மனாக மீனாட்சியினுடைய பாகத்தில் இடம் தந்த ஆதிசிவ பரம்பொருள் அண்ணாமலைக்கரசர் அருணையின் குரு அருணையான மகான் என்று சொல்லுகின்ற அளவிலே மகா சுவாமி ஈஸ்வரன் திருக்கல்யாண வைபவம். இந்த வைபவத்தில் வருடாந்தோறும் வைகாசி மாதம் அமாவாசை என்று நடக்கின்ற ஒரு மகோத்சவம். இந்த மகோத்சவத்திலே இன்று மீனாட்சி தாயார் மகாராக்னி என்று சொல்லுகின்ற மகாராணியாக, ஆதிசிவ பரம்பொருள் இன்று மகாராஜாவாக தனக்கே உரித்தான பேரழகு வடிவம் கொண்டு சிவபரம்பொருள் கிருபாகடாட்சரத்தை தரிசிக்கும் பொழுது சடைமுடியும் தன் மார்பு முழுக்க நாகங்களும் உள்ளம் சூடி அவருடைய திருமேனி முழுக்க வஜ்ர வைடூரிய ஆபரணம் தாங்கிக் கொண்டு அகழ்த்தி தருகின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது திருமாங்கல்ய தாரணம். இந்த திருமாங்கல்ய தாரணம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான வடிவத்தில் வந்து நடத்துகின்ற ஒரு அற்புத திருவிழா. அந்த ஊர் திருக்கழுகுன்றம் அருகே என்னுடைய முழுமையான தன் குடும்பத்தையே அர்ப்பணம் செய்த பக்தர் அச்சா திருக்கல்யாண வைபவம். இன்னும் நிறைய திருக்கல்யாண வைபவங்கள் உண்டு. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் நடக்குகின்ற அந்த வைபவத்தின் பெயர் திருமணம், கல்யாணம். ஆனால் ஒரு தெய்வத்திற்கு நடக்கின்ற வைபவம் திருக்கல்யாணம். அதுக்கு பேரு திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரித்து பார்க்க முடியாது, சேர்த்துதான் பார்த்தது. அந்த வார்த்தையினுடைய நுட்பமே சேர்த்து சொல்லுகின்றது. எப்படி ஒரு பூவில் இருந்து வாசத்தை தனியாக பிரிக்க முடியாதோ அதுபோல திருக்கல்யாண வைபவம்ன்றது வந்து தம்பதி சமேதமான தரிசனம் தருகின்றார்கள் என்று பொருள். இதை பார்க்கின்றதால இதனால் வரையில் அனுபவித்தவங்க தன் அப்பா அம்மாவை ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுகின்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அந்த பாக்கியம் இருந்தால் அந்த கல்யாணத்தை தன் அப்பா அம்மாவுக்கு பண்ணி பார்க்கலாம். எப்போ எப்போ பார்க்கலாம்? சத்தமா சொல்லுவோம். 60வது கல்யாணம். அதுக்கு முன்னாடியே இருக்கு 25, 50, 52, 60, 80 சதாபிஷேகம் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. தீவிரத சாந்தி, சதாபிஷேகம் ஒரு பெரிய பாக்கியம். யார் பெற்ற பிள்ளைகள் பெண்கள் ஆண்கள் இருக்கிறார்களோ தன்னோட அப்பா அம்மாவுக்கு அந்த 60 ஆண்டு அவருடைய பிறந்த வயதிலிருந்து வாழ்கின்ற வாழ்க்கை முழுக்க 60 ஆண்டு ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேர் அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு அந்த சாந்தி பரிகாரங்கள் பண்ணி மாங்கல்ய தாரணம் பண்ணணும். அது பண்ற இடம், முதல்ல பண்ற இடம் அதிராமி திருக்கோவில் திருக்கடையூரிலே சென்று அந்த 2 தம்பதியர்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு குழந்தைங்க பெற்றோர்கள் நம்ம உறவினர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு திருக்கல்யாண வைபவம் பண்ணி அதிராமி தரிசனம் பண்ண வச்சு அங்கே அற்புதமான தரிசனம் தருகின்ற சுவாமி
அங்கே ஒரு ராஜகம்பீரமா இருக்கார். அங்க 60வது கல்யாணம் பண்ணும் பொழுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்நாள் முழுக்க பிறவி சாபம் தீரும். 60வது கல்யாணம், அடுத்தது 75, அப்புறம் 80, இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். குறைஞ்சது ஆரோக்கியமா இருக்கிறாங்க நம்ம அப்பா அம்மா அப்படின்னா அவர்களை கட்டாயமா வாழ்நாள் முழுக்க ஒரு நாளாவது அவங்கள தம்பதியரா திருக்கடையூர் கூட்டிட்டு போயிட்டு அபிராமி தரிசனம் பண்ணி அவங்களுக்கு அங்க உட்கார்ந்து ஹோமங்களை செய்து கிரியைகள் செய்த பிறகு மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டு அன்னதானங்கள் செய்யப்பட்டு அதன் பிறகு அவங்க கையால உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணப்பட்டு அதன் பிறகு அங்க ஒரு ராத்திரி தங்கி தரிசனம் பண்ணிட்டு வரணும். இது பண்றதுனால என்ன நடக்கும்னா, இந்த வம்சம் 7 தலைமுறை 7 தலைமுறையில் ஏற்பட்ட சாபங்கள், அந்த 7 தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பாப சாபங்கள், தேவையில்லாத விரோதங்கள், பங்கும் பங்காளிகளால் வருகின்ற சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், இவை அனைத்துக்குமே ஒரு விமோசனத்தை கொடுக்கும். திருக்கல்யாண வைபவம்ன்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால இந்த தரிசனத்தை நீங்க பற்று நீங்கள் எல்லாரும் மாங்கல்யம் நிறைந்த மாங்கல்யத்தோடும் நிறைந்த ஆயுளோடும் நிலையான செல்வத்தோடும் நிலையான நிறைந்த ஆரோக்கியத்தோடும் நீங்கள் வாழணும்னு இந்த நல்ல வேலையில அம்பாள் திருவடிக்கு மாம்பட்டு கோயிலுடைய முறைகள் ஒன்று இருக்கிறது. பொதுவான வேதங்கள் சாஸ்திரங்கள் ஒரு முறைப்பாடு உண்டு. இந்த முறை நம்ம மாம்பட்டு கோயிலுடைய முறைப்படி எளிமையான முறையில இந்த திருக்கல்யாண வைபவமானது இருக்கிறது. காலம் கருதி, இயற்கை சூழல் கருதி. அடுத்தது இப்ப சித்திரை மாசத்துல மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல ஒரு பிரம்மாண்டமா நடக்கும். அந்த பிரம்மாண்டத்துல திருக்கல்யாண வைபவத்துக்கு 21 நாள் முன்னாடி அந்த மதுரையை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட 40 கிராமங்கள், மதுரை சுற்றி உள்ள 40 கிராமங்கள், அந்த 40 கிராமத்து சேர்த்து மதுரை சேர்த்து அசைவ உணவு கிடையாது. 21 நாளைக்கு அசைவ உணவு பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அடுத்தது 21 நாள் திருக்கல்யாண வைபவத்துக்கு 21 நாள் முன்னாடி பெண்கள் காப்பு கட்டிப்பாங்க. ஆண் கணவர் கட்டுவாரு, இந்த அம்மா இந்த பெண்மணி கட்டிப்பாங்க. அடுத்தது அந்த அம்மா இவருக்கு கட்டி விடுவாங்க. 2 பேரும் காப்பு அணிந்து சதிபதி விரத முறையை கடைபிடிப்பாங்க. எப்படி ஒரு தர்மபத்தினி ஏகபத்தினி விரதத்தை எப்படி ஒரு பெண் வாழ்கிறாரோ அந்த ஏகபத்தினி விரதத்தை 21 நாள் கடைபிடிப்பாங்க. அந்த 21 நாள் கடைபிடிச்சு காலையிலே நீர் ஆகாரம், மதியத்திலே வேக வைத்த ஒருவேளை உணவு, இரவிலே பால் அல்லது பழம், இவ்வளவுதான் உணவு. அந்த 21 நாள் அவங்களுடைய ஆண் பக்கத்துல ஏதாவது சபரிமலைக்கு மாலை போட்டுட்டாங்கன்னா எப்படி கோவில தங்குறாங்களோ அந்த மாதிரி அந்த ஆண் பக்கத்துல என்ன கோவில் இருக்கலாம், கோவில் மண்டபத்துல தங்கிடுவாங்க. இந்த அம்மா பூஜை ரூம்ல படுத்திருப்பாங்க, குழந்தையெல்லாம் மற்றெல்லாம் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி 21 நாளும் அனுஷ்டானங்கள், ரொம்ப விரதங்கள், ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிச்சு அந்த 21வது நாள் அன்னைக்கு காலையில வீட்டுல குலதெய்வத்தை வேண்டி பூஜை பண்ணி மீனாட்சிக்கு ஒரு படையல் போட்டு, சொக்கநாதருக்கு ஒரு படையலை போட்டுட்டு, கல்லழகர் பகவான் ஸ்ரீமன் நாராயண பெருமானுக்கு அங்க ஒரு பூஜை பண்ணி, அந்த கணவர் நாமம் தரித்து, அந்த அம்மா முடிஞ்சா மனுஷால கட்டிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அழகான புது வஸ்திரம் கட்டிட்டு நேரா சுவாமி அம்பாளனை வந்துருவோம். சுவாமி அம்பாளனை திருக்கல்யாண வைபவம் பார்த்த பிறகு திருக்கல்யாண சாப்பாடு போடுவாங்க. லட்சம் பேருக்கு வடபாயத்தில் சமபந்தி போஜனம். அந்த நேரத்துல மட்டும்தான் எண்ணெய் கலந்த தாளித்த உணவு சாப்பிடுவோம். அன்னைக்குதான் அந்த 21 நாளும் அவ்வளவு பெரிய கடும் விரதம். அந்த விரதத்தை கடைபிடிச்ச அந்த பெண்மணி அந்த நேரத்துல தன் மாங்கல்யை பிடித்து இந்த 21 நாளும் என்னால், என் மனதால், என்னுடைய சிந்தனையால் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால், என் எண்ணங்களால் ஏதாவது ஒரு தவறுதலான குணங்கள் மாறி இருந்தால், என் விரதத்தில் ஏதாவது தப்பு இருந்தால், என் மாங்கல்யத்துக்கு எந்த பாதிப்பும் தராமல் அந்த பாதிப்பால் என்னை மன்னித்தருள, அப்படி இல்லைன்னா அதற்கான பாதிப்பையும் தண்டனை எனக்கு கொடுமான்னு அந்த அம்மா வேண்டுவாளாம். அவர் என்ன பண்ணுவாரு, அப்பா அம்மா கிட்ட வேண்டிட்டு, சுவாமி அம்மா கிட்ட வேண்டிட்டு, அடுத்த உடனே சுவாமி பகவான் கிட்ட போயிட்டு, சுவாமி நான் விரதத்தில் கடைபிடிச்ச நாள் முதல், என்னால் முடிஞ்ச விரதத்தை அனுஷ்டானத்தை கடைபிடிச்சேன். அப்படி கடைபிடிச்ச நாள் முதல் எந்த சூழலில் எனக்கு ஏதாவது ஒரு சங்கடம், என் விரதத்தில் ஏதாவது பழுது பாதிப்பு இருந்தால் அதை நீ மன்னித்தருளி, அந்த மன்னிப்பு தருகின்ற காலம்
வைகை ஆற்றிலே நீங்கள் எழுந்தருளை செய்யும் பொழுது அந்த வைகை ஆற்று நீரை, அந்த காவிரியோட வைகை ஆற்று நீரை நான் என் தலையிலே ஜலத்தை தெளிக்கும் பொழுது என் கையால் அந்த ஜலத்தை எடுத்து உங்களுக்கு நான் பீச்சி அடிக்கும் பொழுது என்னுடைய சாப பாவங்களையும் விரதத்தில் ஏற்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அந்த பாவத்தை அந்த நீரோடு கழுவி விடுவாய் அப்படின்னு அவர் வந்து அழகர் இறங்கும் பொழுது எல்லாரும் அந்த மஞ்சள் நீர் அடிப்பாங்க. இதுதான் வந்து மதுரையில் ஒரு சம்பிரதாயம். இந்த மதுரையுடைய சம்பிரதாயம், மதுரையில் என்ன நடந்ததோ அது அதே போலதான் இந்த இடத்துல நாம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்பாள் இங்கே வந்திருக்கான். அதனால அரை மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த வைபவத்துல எல்லாரும் மனமுருகி அவங்களுடைய மாங்கல்யத்தை நல்ல பலமா பிடிச்சு பிரார்த்தனை பண்ணி மாங்கல்யத்தால் ஏற்பட்ட தோஷங்கள், அந்த மாங்கல்ய தாரணம், உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது, நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது, திருமணம் நடக்கும் பொழுது அந்த நேரத்துல யாராவது அக்ஷதை தூவும் பொழுது சுத்தம் இல்லாமல், வார்த்தை சுத்தம் இல்லாமல் தவிக்கிற வார்த்தையால் ஏதோ ஒன்று சங்கடமா பேசியிருந்தால் கூட அது நிவர்த்தியெல்லாம் ஆகாது. அது எங்க ஆகுதுன்னா இந்த மாதிரி மாங்கல்ய தாரணம் நடக்கிற இடத்துல நம்ம பார்த்து தரிசனம் பண்ணும்போது நிவர்த்தி ஆகும். அதனால திருமணம் வைபோகம் காணுகின்ற இளைஞர்கள், குழந்தைகள், கன்னி பெண்கள் அவர்களுக்கு இதே போல ஒரு மகாராஜாவாக, ஒரு மகாராஜா போல இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் உள்ள அழகன், ஆணழகன் என்று சொல்லுகின்ற சுவாமி அவர்களுக்கு அமைய வேண்டும். அதே போல ஆணழகனாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கும் நல்ல அழகியாக மீனாட்சி போல பேரழகியாக, அந்த பேரழகி போல கொண்டவள் அவர்களுக்கு திருமண வைபவம் அமைய வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த நல்ல வேலையில எல்லாரும் மனசுல கருப்பூர் ஆரஞ்சு எடுத்துருவான். கருப்பூர் ஆரஞ்சு
तस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ஓம் கம் கணபதயே நமஹ. அனந்தமுடன் சுபமுகூர்த்த வேளையிலே முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விக்னேஸ்வரரை வரவேற்று கலசங்களிலே ஆவாகனம் செய்து லோக சங்கல்பம் செய்யப்பட்டு வந்திருக்கின்ற அத்தனை கோடி பக்தர்களுடைய குடும்பம், வாழ்வு, பலம், நலம், செல்வம், யோகம், ஞானம், அனுக்கிரகம், ஆயுர், ஆரோக்கியம் என்று சொல்லுகின்ற 16 சம்பத்துகளும் அடைய பெற பொது சங்கல்பம் செய்யப்பட்டு அடுத்தது அம்பாளுக்கு வஸ்திர சமர்ப்பணம் செய்யப்பட்டு திருக்காப்பு அம்பாளுக்கும் அப்பனுக்கும் சமர்ப்பணம் செய்யப்பட்டு இப்பொழுது இந்த லோகத்தில் நடக்கின்ற காம குரோத மதமாச்சரியம் என்று சொல்லுகின்ற பஞ்சமகா பாதகங்களையும் இந்த லோகத்தில் சிருஷ்டித்த அத்தனை விதமான அனுகிரகமான எழுந்து இந்த லோகம் வளர்ச்சி பெற எல்லா நலனும் அபிவிருத்தியாகி இந்த லோகம் அமைதி பெறாமல் பல தடங்கள் ஏற்படுவதற்கு இருக்கின்ற அத்தனை கெட்ட சக்திகளும் நிவர்த்தியாகி இந்த லோகத்திலே ஈஸ்வரனுடைய தாண்டவமும் அம்பாளுடைய அனுகிரகமும் இந்த லோகத்தில் அதீதமான இருக்க வேண்டும் என்று இப்பொழுது யாகத்தின் மூலமாக நவ திரவியங்களையும் அஷ்ட திரவியங்களையும் ஆர்கியம் என்று சொல்லுகின்ற நெய்யினாலே யாகங்கள் செய்யப்பட்டு அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இந்த யாகம் செய்யப்படுகின்ற ஒரு விதம் எல்லார் வீட்டிலையும் சுபகாரியங்களில் மட்டுமல்ல அசுபகாரியங்களில் கூட நம்மளுடைய சம்பிரதாயமே யாகங்களால் தான் இந்த வாழ்க்கையே இருக்கிறது. குழந்தை பிறந்த நாள் முதல் திருமணம், பூமுடித்தல், மஞ்சள் நீராட்டு, அதன் பிறகு நடக்கக்கூடிய பெயர் வைத்தல், இப்படி நிறைய விஷயங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் யாகம், அன்னதானம், அப்புறம் எல்லாரையும் வரவேற்று வழிபாடு செய்யாத பூஜையே கிடையாது. தனியா நம்ம செய்யற எந்த பூஜையும் நம்ம இந்து தர்மத்துல கிடையாது. எல்லாரையும் வரவேற்று நடத்துகிற ஒரு வழிபாடு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுகின்ற அந்த உத்தமமான வார்த்தைக்கு இந்த இந்து தர்மம் தான் சான்று. அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குழந்தையா இருக்கக்கூடிய சன்னியாசி அவர்கள் வாடா காமிக்கிறேன், உன்னால முடிஞ்சா 108 பேருக்கு அன்னதானம் போடுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குடோன்ல 108 பேரு சாப்பாடு போடுறா சுமங்கலிக்குன்னு சொல்லி, சரி நான் போடுறேன், உங்க காமாட்சி எப்படி எனக்கு தெரியவா அப்படின்னா 108 பேர்ல 107 பேரை உள்ள அனுப்பு, 108 இலை போட்டு சாப்பாடு போடு, அந்த 108 இலையில அம்பாள் வந்து உட்கார்ந்து 108வது ஆளா உட்கார்ந்து சாப்பிடுவாடா அப்படின்னு அந்த பரதேசியா இருக்கக்கூடிய சன்னியாசி சொல்ல, அந்த ஆங்கிலேயர் அப்படியா அப்படின்னு அம்பாளை பரிசிக்கணும்னு நினைச்சு காமாட்சி பீடத்துல இருக்கக்கூடிய காமாட்சி தாயை பராசக்தியார் வடிவமான அந்த அம்பாள், ஜெய் மாதங்கியா இருக்கக்கூடிய அம்பாள், லோக சுந்தரியா இருக்கக்கூடிய அம்பாள், லலிதா திரிபுர சுந்தரியா இருக்கக்கூடிய அம்பாள் அந்த இடத்துல 107 பேரை அந்த குடம் உள்ள அனுப்புறான் சுமங்கலி தாய. ஆனால் 108 இலை அங்க வடபாயசத்தோட போட்டிருக்கு. ஆனால் அங்க எல்லாருக்கும் சாதம் பரிமாறப்படுகிறது. அந்த இடத்துல 108 இலையிலையும் 108 பேர் உட்காந்துருக்கா. 108 பேரு எப்படி இருக்கா, எப்படி வந்தா, நான் யாருக்கும் எந்த பக்கம் கேட்டு திறக்கலையே அப்படின்னு சங்கடப்படுறான். அந்த சொல்றார், என் கண்ணுக்கு தெரிகிறாடா அம்பாள், அதோ அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கா பாடுறா அப்படின்னு. அந்த நேரத்துல எனக்கு தெரியலையே அப்படின்னா, சரி 108 பேர் சாப்பிட்டு முடிச்சுடுது, அடுத்தது அவங்க எல்லாருக்கும் மங்கள திரவியம் கூட, பூப்பழ, தாம்பூலம், வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பு அப்படின்னா 108 பேரும் கொடுத்து அனுப்புறான். நீ கொடுத்த 108 பேர் 107 பேர் கொடுத்துட்ட, 108வது ஆளும் ஒருத்தர் வாங்கி போயிட்டா, அதுல யாருன்னு உனக்கு காமாட்சின்னு தெரியல, அதனால நேரா வா அப்படின்னு காமாட்சி ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போறாரு. காமாட்சி கருவறையில காமாட்சி அம்பாள் மேலே அந்த ஆங்கிலேயர் கொடுத்த வஸ்திரம் காமாட்சி அம்பாள் மேலே சாத்தப்பட்டிருக்கு. அப்ப அது கண்ணீர் மல்க ரொம்ப வேதனையா விட்டு, நான் சோதிக்க நினைச்சது என்னுடைய மனம், நான் படித்த விதம், நான் வாழ்ந்த வம்சம், அப்படி நான் எல்லாரையும் விரோதியா, எல்லாரையும் நான் பகையா பார்த்துதான் பழக்கமாயிட்டு தெய்வம்ன்றத நான் உணர்ந்துட்டேன்னு அந்த ஆங்கிலேயர் அன்னைக்கு சங்கல்பம் செய்து கொண்டார். வருஷத்துல பிரம்மோற்சவம் நடக்கிற நேரத்துல ஒரு நாள் காமாட்சிக்கு வந்து ஆங்கிலேயர் சார்பா ஒரு வழிபாடு நடக்கும். அது இப்ப தீட்சிதரே பண்றாங்க. அந்த மாதிரி புன்னைநல்லூர்ல அதே போல பல சோதனைகள் செய்யப்பட்டு ஆங்கிலேயர் பல சோதனைகள் செய்யப்பட்டு புன்னைநல்லூர் முத்துமாரி அம்பாள், அவன் வந்து அம்பாளுக்கு வந்து முத்தா போட்டதால அந்த இடத்துல வந்து கோவில் கட்டணும்னு அவனுடைய மைண்ட்ல இருக்கிற வடிவம்
இப்ப எப்படி நம்ம சிற்ப சாஸ்திர தர்மப்படி ராஜகோபுரம், மண்டபங்கள், மகா மண்டபங்கள், அர்த்த மண்டபங்கள், பிரகார மண்டபங்கள், வர்க்கங்கள் எல்லாம் இருக்கிறதா, இது மாதிரி இல்லாம அவன் மனசுக்கு தோணுறபடி அம்பாளுக்கு அரண்மனை மாதிரி கட்டணம் சொல்லி பொன்னிநல்லூர் போனீங்கன்னா கோவில் மாதிரி தெரியாது, அரண்மனை மாதிரி தெரியும். ஆனால் அது அத்தனையும் சுண்ணாம்பாலும் செங்கல்லாலும் கட்டப்பட்ட ஸ்தலம். பொன்னிநல்லூர்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மாதாந்தோறும் 2 நாள்ல தங்க பாவாடை அணிகின்ற பாக்கியம் நம்ம தரிசனம் பண்ணலாம். தங்க பாவாடை, தங்கத்திலேயே பாவாடை அம்பாளு, அதை எடுத்து கொடுத்தவர் ஆங்கிலேயர். அப்படிப்பட்ட எல்லாரும் மதங்களை தாண்டி மனிதனுக்குள்ளே மனித தன்மையையும் மனிதனுக்குள்ளே பக்தி ஸ்ரதையும் மனிதனுக்குள்ளே மனிதனுமான தெய்வ ஆற்றலையும் விதைத்தவள் நம் பராசக்தியா இருக்கக்கூடிய அம்பாள். அதனால யாரெல்லாம் இந்த உலகத்துல நமக்கு வஞ்சிக்கிறோம் நம்ம நினைக்கிறோமோ, அந்த வஞ்சிக்கிறவன்னு அவங்களோட குணத்தையும் மாற்றி நமக்கு சகோதரனா, நமக்கு பந்தமா, நம்மளுக்கு ஒற்றுமையா தருகின்ற அந்த எண்ணத்தை மாத்துகிற தாய் தான். அந்த தாய்க்கான நேரத்தை Ah
இடத்துல யாதேவி சர்வபூதேஷு யோக ரூபேண சமஸ்திதா நமஸ்தே 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 நமோ நமஹ. இந்த உலகத்தினுடைய உலகம்ன்றது வார்த்தையில சொல்லும் பொழுது ஒரு உருண்டை நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அந்த உலகத்தை தாண்டின சக்தியா இருக்கிற அம்பாள். இந்த நேரத்துல நம்மளுடைய மனசுல நம்ம கையில இருக்கிற செல்போன் இங்க இருந்து அமெரிக்காவை வீடியோ கால்ல பார்த்துடலாம். ஆனா அதை தாண்டி இருக்கிறத எப்படி பாக்குறது அப்படின்னா அம்பாளுக்கு தான் தெரியும். இந்த லோகத்துல நாளைக்கு காலையில் நமக்கு என்ன உணவு, அடுத்த நொடிக்கு நமக்கு என்ன, அந்த மூச்சு அடுத்த நொடி நமக்கு எப்போ, எத்தனை மணி நேரம், எத்தனை நிமிஷம், எத்தனை நொடி, எத்தனை காலம், எத்தனை வருஷம்ன்றது நமக்கு தெரியுது. அத மாதிரி அம்பாள் லோக நாயகி அம்பாள் இருக்கா. அதனால இந்த அம்பாளுக்கு இந்த நேரத்துல நாம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனையை அப்படியே மனசுல சொல்லி எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடு, ஆரோக்கியம் கூட, ஐஸ்வர்யம் கூட, வீடு கூட, வாசல் கூட, குழந்தைக்கு கல்வி கூட, ஆரோக்கியம் கூட, எல்லாத்துக்கும் மேல என்னுடைய வாழ்க்கையில இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் திருவடியை தரிசனம் பண்ற பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்டவரெல்லாம் நாயன்மார்களா இருக்காங்க. உன் திருவடி மட்டுமே எனக்கு போதும், எனக்கு உணவு வேண்டாம், உடை வேண்டாம், இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவா எல்லாரும் சித்தர்களா இருக்காங்க. நாயன்மார்கள், யோகிகள், தவரிஷிகள் எல்லாரும் துறவிகள், எல்லாத்தையும் விட்டுட்டவங்க. ஆனால் ஒன்னே ஒண்ணு சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட, ராஜாக்களால் கட்டப்பட்ட, மன்னர்களால் கட்டப்பட்ட எல்லா அரண்மனைகளும் இன்றைக்கு மண்மூடாகிவிட்டது. ஆனால் சன்னியாசிகளாலும், தவரிஷிகளாலும், யோகிகளாலும், சித்த புருஷர்களாலும், நாயன்மார்களாலும் கட்டப்பட்ட கோவில்கள் அத்தனையும் இன்னைக்கு நான் நேற்று கட்டண மாதிரி இன்னி வரைக்கும் ஜொலிச்சுட்டு இருக்கு. அதுக்கு 1000 வருஷங்கள் ஆயிருக்கு. 4000 வருஷம், 5000 வருஷம், 10,000. சில கோவில்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டணதுன்னு, எந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டணதே தெரியாம இருக்கு. அதெல்லாம் கட்டணது யாரு அப்படின்னா, யாரு? பணம் இருக்கிற ஒரு மன்னர் கட்டினாரா அப்படின்னா இல்ல. அவருக்கு மன்னர் கட்டியிருந்தாலும், தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் கட்டியிருந்தாலும், ராஜராஜ சோழனுக்கு ஆலோசனையும் கூட இருந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு வழிமுறையை காமிச்சது சாதாரணமா சன்னியாசிகள், சுவாமியுடைய இறை அடியார்கள், சிவனடியார்கள் போன்றவர்கள். அவர்கள் காட்டிய வழியில அவர்கள் பண்ணாங்க. இன்னைக்கும் கோவில் பிரகாசமாக இருக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு நாம வைக்கிற பிரார்த்தனை அம்பாளிடத்துல ஸ்திரமா இருக்கணும். இந்த ஸ்திரமா இருக்கிற அந்த மாம்பட்டு தாயினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்னுடைய வாழ்க்கையில தொன்று தொடரணும். மாதந்தோறும் நடக்கிற அமாவாசையில அம்பாள் போன்ற தரிசனத்தை நான் பார்க்கணும். என்னுடைய மூச்சு இருக்கிற வரையில் மாதம் ஆடி மாசம் தவறாமல் ஆடி திருவிழாவில பால்குடம் எடுத்து, சித்திரை திருவிழாவில அக்னிகரகம் எடுத்து, வருஷாந்தோறும் நடக்கிற எல்லா விசேஷம் 27 திருவிழா கொண்ட கோவில் மாம்பட்டு முத்துமாரியம்மன் சன்னிதானம். ஒரு வருஷத்துல 27 திருவிழா. ஒரு 27 திருவிழா ஒரு வருஷத்துல நடக்கிறதுன்னா அந்த நடக்கிறதுக்கான முயற்சி எங்களுடையதா இருந்தாலும் அதற்கான ஊக்கம், அதற்கான துவக்கம், அதற்கான மூலதனம், அதற்கான முதலீடு, அதற்கான கைங்கரியம் அத்தனையும் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தான். அந்த மாதிரி எல்லாருடைய கைங்கரியத்தால் நடக்கிற இந்த மகத்தான இந்த சேவையில இன்னைக்கும் மகோத்சவம், திருக்கல்யாண வைபவம் வருஷத்துல ஒரு நாள் வைகாசியில் நடக்கிறத வைகாசி விசாகம், வைகாசி அனுகிரகம், வைகாசி அனுஷம், இப்படி இந்த வைகாசியில மிகப்பெரிய முகூர்த்தங்கள் இருக்கிறது. இந்த முகூர்த்த காலங்களிலே தினமும் வாழ்க்கையில முகூர்த்த காலங்களிலே நாம கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துல போட்டு குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரோம். இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்? ஆசீர்வாதத்தை நாம வாங்க போறோம். யார்கிட்ட? நம்ம ஈன்றெடுத்த அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை நம்ம வாங்க போறோம். நம்ம எல்லாரும் அக்ஷதை தூவி வாழ்க்கும் பொழுது என்ன பண்றோம்? பாதி பேர் காலையில முகூர்த்தத்துல முன்னாள் ரிசப்ஷன் போனவங்க ராத்திரி தங்கிட்டு காலையில முன்னாள் பண்ண மேக்கப் கூட கழுவுனா ஐயோ முன்னாள் 6000 ரூபாய் கொடுத்து போட்டேன், இன்னும் 2 நாளைக்கு இருக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாங்க? மறுநாள் முகூர்த்த நேரத்துல கூட என்ன பண்றாங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கின்னு குளிக்கிறதே இல்லை. நிறைய பேர் நேரா போயிட்டு அக்ஷதை சத்திரமா இருந்தாலும் சரி, கோவிலா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் மண்டபமா இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு செப்பலோட போயிடுறது. ஏன்னா விட்டுட்டு போயிடுவோம்னு, தன்னை எடுத்துட்டு போயிடுவோங்க. அதனால அக்ஷதைய வாங்கும் போது காலில் மிதியல் இருக்கப்படாது. சுமங்கலி தாய்மாரா இருந்தாங்கன்னா கட்டாயமா அவங்க தலையில பூ இருக்கணும், கையில வளையல் இருக்கணும், மெட்டியோட தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆண்கள் கட்டாயமா என்ன பண்ணணும்? ஆண்கள் அக்ஷதைய தம்பதியா 2 பேரா கணவன் மனைவியா போனாங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணணும்? 3வது ரோல 5வது ரோல உட்கார்ந்துருந்தால அக்ஷதா தூவப்படாது.
என்ன பண்ணணும், 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். பொங்கல் கிடைக்காத போயிடும், மெதுவடை கிடைக்காத போயிடும், அவசரப்படாம என்ன பண்ணணும், அந்த பொண்ணுக்கு நெத்தியில குங்குமத்தை வச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கையில நான் அனுபவித்த அத்தனை சந்தோஷமும் இந்த அக்ஷதை மூலமாக உனக்கு தாரை வார்த்து தருகிறேன். என் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா விதமான சந்தோஷமும் நீயும் அனுபவித்து சந்தோஷமா இந்த லோகத்துல சௌக்கியமா வாழணும்னு 3 தடவை அக்ஷதை தூவி ஆசீர்வாதம். சகாஸ்து சதாஸ்து சதாஸ்து. ஆண் இதுதான் ஒரு திருமணத்துக்கு போனா அப்படி செஞ்சுட்டு வரதுக்காக தான் நம்மளை வெத்தலை பார்த்து வச்சு பழம் வச்சு வஸ்திரம் கொடுத்து எல்லாம் குழந்தைங்க ஆசீர்வாதம் பண்ணவான்னு. ஒரு முகூர்த்தத்துல 10 கல்யாணம் 10 பத்திரிகை வந்துச்சு, நான் என்ன பண்றது, அப்படி போய் தலை காட்டு வரேன், இங்க போய் தலை காட்டு வரேன்னு சொல்றதுல தப்பு. தலை காட்டு வரேன்னு சொல்லவே கூடாது. முடிஞ்ச வரையில் வாழ்த்தணும். முகூர்த்தத்துக்கு போனோம், முகூர்த்தத்துக்கு போக முடியலாம் பரவாயில்ல, 10 நிமிஷம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, போயிட்டு குழந்தைகளை நின்று நிதானிச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த இடத்துல நம்மள ஆசீர்வாதம் பண்ண மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நமக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கார். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம பெற போறோம். இப்பொழுது மாலை மாற்றி அவர்களுக்கு பரிபூர்ணமான இந்த வாசனாதி மல்லிகை புஷ்பமான மாலையை சாற்றி அதன் பிறகு மாங்கல்ய தாரணம் செய்ய இருக்கிறோம். இந்த நேரத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காப்பு கட்டியிருக்கோம். காப்பு எதுக்கு கட்டுறோம்? கல்யாண நேரத்துல காப்பு கட்டுறோம். எதுக்கு கட்டுறோம்? தம்பதியரா இருக்கிறவங்களுக்கு காப்பு கட்டும் பொழுது இது நாள் வரையில் நீ யார் தகப்பன் யார் தாய்க்கு பிறந்த ஏதோ ஒரு ஊரிலே எங்கேயோ சுபிட்சமா சந்தோஷமா வாழ்ந்த இவர் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து எப்படியோ வாழ்ந்தார். இவரும் நீங்களும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது இனி வரும் காலம் இணை பிரியாமல் வாழ்க்கையில சத்தியம், நேர்மை, தர்மம், நீதி, நியாயம், நம்பிக்கை, பற்று, அன்பு, நேசம், கருணை, இரக்கம், பரிவு அனைத்தும் உன்னிடத்திலே இருந்து 2 பேரும் சமளவு பகிர்ந்து இணை பிரியாத இந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த இணை பிரியாத இந்த வாழ்க்கை மூச்சு உள்ள வரையில் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து ஒவ்வொருவருடைய அன்பு பண்பு பாராட்டி ஒவ்வொருக்குள்ளே ஒவ்வொருடைய எண்ணங்களில் இருக்கிற கோப குரோதங்களை நிவர்த்தி செய்து இவர் கோபமா பேசினால் நீ இறங்கி போனோம், இவர் பேசினால் நீ இறங்கி போனோம், 2 பேருக்கும் இருக்கிற கோபங்களை கண நேரத்திலேயே மறந்து அன்பை வெளிப்படுத்தி ஒற்றுமையுடன் சந்தோஷமுடன் வாழணும்னு அந்த சந்தோஷம் கொடுக்கிறதுக்கான சங்கல்பத்தை நான் இருக்கிறையில் இனி முதல் நான் வீட்டிலே அப்பா அம்மாவிடம் கோபப்பட்டு இருப்பேனோ அண்ணன் தம்பியிடம் கோபப்பட்டு இருப்பேனே தெரியாது. ஆனால் என்னை நம்பி வந்த என்னுடைய மனைவியிடம் எக்காரணத்துக்கு நான் கோபப்பட மாட்டேன். அதற்காக நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்பதற்காகத்தான் காப்பு கையிலே கட்டிக்கொள்வது. அந்த காப்பு அணிந்த பிறகு காப்போடு வெளியே போகக்கூடாதுன்றதுனாலதான் காப்பு கழற்றி அதன் பிறகு காலில் கட்டி அணிவார்கள். ஆண்களுக்கு கட்டைகள் பக்கத்தில் இருக்கிற விரையிலே மெட்டி அணிவார்கள். இன்னும் நிறைய ஆண்கள் மெட்டி அணிஞ்சிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஆண்கள் நான் பார்க்கிறேன். பெண்கள் கட்டாயமா மெட்டி அணிஞ்சிருக்காங்க. கட்டை விரல்களுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல்ல மெட்டி அணியதுதான் சம்பிரதாயம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா விரல்லையும் அந்த மெட்டி விதவிதமா போடுறதெல்லாம் சம்பிரதாயம் கிடையாது. அது டிசைனுக்கு போட்டுக்கலாம், சாஸ்திரத்துல இடம் இல்லை. சாஸ்திரத்துக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. அதே போல காலில் கொலுசு நிறைய பேரு குழந்தை என்னுடைய ரொம்ப செல்லமான குழந்தை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காலுக்கு தங்கத்திலான கால் செயினை போடுறாங்க. பெண்களும் நிறைய பேர் தங்கத்திலான கால் செயின் போட்டிருக்காங்க. அது நிச்சயமா மிகப்பெரிய தவறு, சாபத்தை கொடுக்கும். தங்கமானது லட்சுமியோட அம்சம். லட்சுமியோட அம்சம் மூக்கு துவாரத்தில் இருக்கலாம், காதில் இருக்கலாம், கழுத்துல இருக்கலாம், விரல்ல இருக்கலாம். கட்டாயமா காலில் இருக்கப்படாது. காலில் இருக்கக்கூடிய நவகிரகாதிபதியா இருக்கக்கூடிய சனீஸ்வரனும் கேதுவும் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல லட்சுமி போகக்கூடாது. அதனால நிறைய பேர் காலில் தங்க குருசு போடக்கூடாது. ரொம்ப எனக்கு என் மனைவி மேல ரொம்ப ஆசையாகிறேன். நான் என் மனைவிக்கு காது மூக்கு மொத்தமா நான் தங்கத்திலேயே பார்க்க நினைக்கிறேன்னா நிறைய நகையை கொடுங்க, கால் குருசு மட்டும் வெள்ளியில கொடுங்க. வெள்ளி தான் சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் முழங்கால கீழே இருந்தா ரொம்ப ஆதிக்கமான பலனை தரும். அதனால இந்த நேரத்துல அம்பாள் கையில் இருக்கிற காப்பும் அப்பா கையில் இருக்கிற காப்பும் என்ன எதுக்காக அப்படின்னா இது நாள் வரையில் இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எந்தெந்த சிரமத்தில் இருந்தார்களோ தெரியாது. நீ தனித்து முத்துமாரி அம்மனாக இந்த கோவிலிலே அரசாட்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு நேர காலம் தவறாமல் எப்படி அனுகிரகத்தை தந்து அவர்கள் வந்த பிறகு அவர்கள் கண்ணீரை துடைத்து வாழ்விலே வளத்தை நலத்தையும் செல்வத்தையும் சௌபாகியத்தை தந்தாயோ அதே போல இன்று நான் வந்துட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்றார். நானும் வந்துட்டேன், உன்னோடு சரிபாதியா நானும் இருக்கேன். அதனால நாம் அம்மையப்பனாக சேர்ந்து இனி முதல் கொண்டு இந்த நேரத்தில் நம்மளை அதாவது சுவாமியை தரிசிக்கிற அப்பா அம்மாவை தரிசிக்கிற என்னுடைய குழந்தைகள் இனி முதல் கொண்டு எந்த சிரமமும் இல்லாமல், எந்த துயரமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் சௌபாக்கியமா வாழ்வார்கள். அதற்காக நானும் காப்பு கட்டிக் கொள்கிறேன் என்பதற்காகத்தான் அப்பா அம்மாவுக்கு காப்பு கட்டியிருக்கேன்.
இனி முதல் கொண்டு நமக்கு சங்கடம் வரக்கூடாது, சங்கடங்களும் பகைகளும் குரோதங்களும் சாஸ்திர துரோகங்களும் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அதை தடுத்தாட்கொண்டு நம்மளை காக்கின்ற தெய்வமாக இருக்கக்கூடிய பராசக்தியும் பரமசிவனும் இங்கே நமக்கு
சுவாசினி அனுகிரகம் நீங்கள் பெறணும்னு பாவ வேண்டிக்கிறேன். இப்பொழுது மாங்கல்யம்
ரொம்ப சந்தோஷம். யாரு தாயே? அப்படியே அம்மா கிராம தேவதி சந்தோஷம். போடுற இந்த பூஜைலாம் சந்தோஷம் தானே தாயே? உங்களை நம்பி வர மக்களுக்கு எந்த குறையில்லாத பக்கத்தோடையா இருந்து அல்லும் மகளும் 64 நாள் நேரம் போட்டு தேர் புடிச்சு அம்மா கிளம்பி வர சொக்கலிங்கநாதர் பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்துல தாலும் சேர்ந்து வராவோ மனமுகம் பார்க்கணும் மக்கள் முகம் பார்க்கணும் வெக்கத்துல எல்லாருக்கும் அம்மாவுடைய மாங்கல்ய கயிறு பிரசாதம் மந்திர புஷ்பம் அம்பாள் திருமேனியில் அர்ச்சிக்கப்பட்ட இன்னைக்கு வித்தியாசமான அதிசயமான புட்கள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அபூர்வமான புஷ்பங்கள் எல்லாம் வந்து அம்பாள் திருமேனியில் அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணுங்க. அம்மா வாசராத்திரி நேரம் அன்னை முத்து மாரியும் ஆடுறாள், காஞ்சி காமாட்சி ஆடுறாள், மதுரை மீனாட்சி ஆடுறாள், காசி விசாலாட்சி ஆடுறாள். ஊஞ்சலிலே பட்டுக்காரு பட்டி வண்ண சேலை கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஆடுக பொண்ணு ஊஞ்சல் அம்மா, ஆடுக பொண்ணு ஊஞ்சல், ஆடுக 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 ஆனந்தமாக ஆடுகவே, ஆடுகவே ஆனந்தமாக ஆடுகவே, ஆடுக ஆடுக ஆடுகவே, ஆடுக ஆடுக ஆடுகவே ஆனந்தமாக ஆடுகவே, ஆடுக ஆடுக ஆடுகவே ஆனந்தமாக
குழந்தை எனையாதடி அம்மா ஜெகதீஸ்வரி குழந்தை எனையாதடி நீ வந்து தாயாகி என்னை தாங்கணும் உன்மடி மீது தலை வைத்து நாம் தூங்கணும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும்
அதிசீக்கிரமே சகல சௌபாகிய மீனாட்சி கல்வி அனுகிரகம் ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தனம் தானியம் இதுதான் நமக்கு எல்லாம் பால அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் நல்ல ஒரு அனுகிரகத்தோடு சகலவிதமான சௌபாகியமான நிறைவான வாழ்க்கை மாற்றத்தில் மகாசக்தி கடந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த நல்ல வேலையில் வருகின்ற ஆணி அமாவாசை அன்னைக்கு இன்னும் பிரம்மாண்டமான ஒரு